வணக்கம். நாம பொதுவா பயன்படுத்துற பைபிள்ல 66 புத்தகங்கள் இருக்குன்னு தெரியும். ஆனா இதை விட பழமையான 88 புத்தகங்கள் கொண்ட ஒரு பைபிள் இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? அதுதான் எத்தியோப்பியா பைபிள். அது ஏன் நம்ம கிட்ட புழக்கத்துல இல்ல, ஏன் அது ஒரு மர்மமாவே பார்க்கப்படுதுன்னு நீங்க தெரிஞ்சுக்க விரும்பி இருந்தீங்க. உங்க ஆர்வத்தை தூண்டின இந்த விஷயத்தை தான் நாம இன்னைக்கு ரொம்ப ஆழமா பார்க்க போறோம். ஆமா, இது ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு ஆய்வு. இதுல நாம புரிஞ்சுக்க வேண்டிய முதல் விஷயமே, எத்தியோப்பியா ஒருபோதும் காலனித்துவ ஆட்சிக்கு கீழே இருந்ததே இல்ல. அதுதான் ஆப்பிரிக்காவிலே இருக்கிற ஒரு நாடு. ஓ, அப்படியா? இதனால என்ன ஆச்சுன்னா, அவங்களோட கிறிஸ்தவ மதம் ஐரோப்பியர்களால திணிக்கப்பட்டதில்லை. அது 4ஆம் நூற்றாண்டுல இருந்து அவங்களோட கலாச்சாரத்துல ஆழமா வேரூன்றிய ஒரு பாரம்பரியம். இதுதான் இந்த பைபிளோட கதையை மத்ததை விட ரொம்பவே தனித்துவமாக்குது. அப்போ சரி, இந்த உரையாடலை நாம ஆரம்பிக்கலாம். எத்தியோப்பியாவோட அந்த தனித்துவமான கிறிஸ்தவ வரலாற்றிலிருந்து ஆரம்பிச்சு மெதுவா இந்த பைபிள் ஏன் பரவலா ஏற்றுக்கொள்ளப்படலைங்கிறதுக்கான காரணங்களை ஒன்னொன்னா அலசலாம். முதல்ல எத்தியோப்பியால கிறிஸ்தவம் எவ்வளவு பழமையானதுன்னு புரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம். நாம நினைக்கிறத விட ரொம்ப ரொம்ப பழசு. 6ஆம் நூற்றாண்டிலே காஸ்மோஸ் இண்டிகோபிளிஸ்டிஸ் அன்னு ஒரு எகிப்திய பயணி எத்தியோப்பியா ஒரு முழுமையான கிறிஸ்துவ தேசமா இருந்ததா பதிவு செஞ்சிருக்காரு. அது மட்டும் இல்ல, அந்த காலகட்டத்துல வேற இடங்கள்ல கிறிஸ்தவர்களுக்கு எதிரான அடக்குமுறைகள் நடந்தப்போ அங்கிருந்து தப்பிச்சு ஓடி வந்த கிறிஸ்தவ அகதிகளுக்கு எத்தியோப்பியா அடைக்கலம் கொடுத்திருக்கு. அவங்க வெறும் மதத்தை மட்டும் பின்பற்றல, அத வாழ்ந்து காட்டியிருக்காங்க. அப்போ இது ஒரு அரசாங்க மதம் மாதிரி இருந்திருக்கு. நிச்சயமா. இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற பழமையான ஒழுங்கமைக்கப்பட்ட கிறிஸ்தவ அமைப்புகள்ல ஒண்ணு எத்தியோப்பியன் ஆர்த்தடாக்ஸ் டேவா ஹெடோ சர்ச். நம்மில் பலர் கத்தோலிக்க திருச்சபை தான் ரொம்ப பழமையானதுன்னு நினைப்போம். ஆனா எத்தியோப்பியாவோட பாரம்பரியம் அதுக்கு கொஞ்சமும் சலைச்சதில்லை. அதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் கரிமா நற்செய்திகள். கரிமா நற்செய்திகள் அது என்ன? அதுதான் உலகத்திலேயே சித்திரங்களோட வரையப்பட்ட ஆரம்ப கால கிறிஸ்தவ புத்தகங்கள்ல ஒண்ணு. அது கீஸ்னு சொல்லப்படுற ஒரு பழங்கால எத்தியோப்பிய மொழியில எழுதப்பட்டிருக்கு. அங்க இருக்கிற ஒரு மணாலயத்துல அதை கண்டுபிடிச்சாங்க. இதுவே அவங்களோட மத பாரம்பரியம் எவ்வளவு ஆழமானது, எவ்வளவு கலை நியமிக்குதுங்கிறதுக்கு ஒரு பெரிய சாட்சி. இங்கேதான் கதை இன்னும் சுவாரஸ்யமா மாறுதுன்னு நினைக்கிறேன். ஷீபா ராணி, சாலமன் மன்னர்னு ஒரு கதை இருக்கே. ஆமா, எத்தியோப்பியாவோட புனித நூலான கெப்ரான் ஆகஸ்ட் படி கிபி 10ஆம் நூற்றாண்டுல புகழ்பெற்ற ஷீபா ராணி சாலமன் மன்னரோட ஞானத்தை பத்தி கேள்விப்பட்டு அவர்கிட்ட ஆலோசனை கேட்க ஜெருசலேம் போனாங்க. சரி, இது பொதுவான பைபிள்லயும் இருக்கு. ஆமா, ஆனா அந்த புத்தகத்துல சொல்லப்படாத ஒரு விஷயம் என்னன்னா, அந்த சந்திப்புக்கு பிறகு அவங்க 2 பேருக்கும் மெனலிக்னு ஒரு மகன் பிறந்தான். ஓ, இது புதுசா இருக்கே. கெப்ரான் ஆகஸ்டின் படி ஷீபா ராணி அந்த மகனை எத்தியோப்பியாவுக்கு அழைச்சிட்டு வந்து அவனை முதல் பேரரசரா ஆக்கினாங்க. இதுதான் எத்தியோப்பிய பேரரசின் தொடக்கமா அவங்க கருதுறாங்க. சரி, இது ஒரு புராண கதை மாதிரி கேக்குது. ஆனா இதுக்கு ஏதாவது வரலாற்று ஆதாரம் இருக்கா? நேரடியான ஆதாரம் இல்ல, ஆனா அறிவியல் இதுக்கு ஒரு ஆச்சரியமான கோணத்தை கொடுக்குது. அப்படியா? 2012ல விஞ்ஞானிகள் பல எத்தியோப்பியர்களோட மரபணுக்கள் ஆய்வு செஞ்சாங்க. அப்போ ஒரு சுவாரஸ்யமான விஷயம் தெரிஞ்சது. சுமார் 3000 வருஷங்களுக்கு முன்னாடி, அதாவது ஷீபா ராணியும் சாலமன் மன்னரும் வாழ்ந்ததா சொல்லப்படுற அதே காலகட்டத்துல எகிப்திய, இஸ்ரேலிய அல்லது சிரிய மக்கள் எத்தியோப்பிய பூர்வீக மக்களோட கலந்ததுக்கான வலுவான மரபணு ஆதாரங்களை கண்டுபிடிச்சாங்க. ஆச்சரியமா இருக்கு. ஒரு பழங்கதைக்கு இப்படி ஒரு அறிவியல் ஆதாரம் கிடைக்கும்போது அந்த கதையோட மதிப்பு இன்னும் அதிகமாகுது. ஆனா ஒரு சந்தேகம், இந்த மரபணு ஆதாரம் ஷீபா சாலமன் கதைய நிரூபிக்குதா, இல்ல அந்த காலகட்டத்துல வேற ஏதாவது வர்த்தகம் மாதிரியான காரணத்துக்காக மக்கள் இடப்பெயர்ச்சி நடந்திருக்கலானோ அர்த்தம் வருமா? ரொம்ப நல்ல கேள்வி. இது அந்த கதையை 100% நிரூபிக்கல தான். ஆனா அந்த காலகட்டத்துல மத்திய கிழக்குல இருந்து மக்கள் எத்தியோப்பியாவுக்கு வந்ததுக்கான ஒரு வலுவான சாத்தியத்தை இது காட்டுது. இது கெப்ரோன் ஆகஸ்ட்ல சொல்லப்பட்ட கதைக்கு ஒரு அறிவியல் ரீதியான நம்பகத்தன்மையை கொடுக்குது. அது வெறும் கட்டுக்கதை இல்ல, ஒரு வரலாற்று நிகழ்வோட நினைவா இருக்கலாங்கிறதுக்கான ஒரு துப்பு. சரி, இதுவே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. ஆனா இங்கதான் எனக்கு ஒரு கேள்வி வருது. எத்தியோப்பியாவுக்கு இவ்ளோ பெரிய தனித்துவமான வரலாறு இருந்தா நாம இன்னைக்கு பயன்படுத்துற 66 புத்தகங்கள் கொண்ட பைபிள் எப்படி உருவாச்சு? எதுக்காக அவங்களோட புத்தகங்கள் அதுல இல்லாம போச்சு? அந்த தரப்படுத்தல் எப்படி நடந்தது? இது ஒரு பெரிய கதை. ஆரம்ப காலத்துல இயேசுவோட வாழ்க்கை மற்றும் போதனைகளை பத்தி பல நூல்கள் எழுதப்பட்டுச்சு. நூற்றுக்கணக்கான புத்தகங்கள் இருந்திருக்கலாம். ஆனா அதுல பலவும் கற்பனையானவை. ஓ, இன்னைக்கு நம்ம ஃபேன் ஃபிக்ஷன்னு சொல்றோமே, அந்த மாதிரி. அப்போ உண்மையான செய்திகளை விட போலியான செய்திகள் வேகமா பரவி இருக்கும் இல்லையா?
இந்த நிலைமை ஆரம்பகால கிறிஸ்தவ தலைவர்களுக்கு ஒரு பெரிய தலைவலியா இருந்துச்சு. எந்த நூல் உண்மையானது, எது கற்பனைன்னு மக்கள் எப்படி பிரிச்சறிவாங்க? இந்த குழப்பத்தை தீர்க்க தான் அவங்க சில சபைகளை கூட்டினாங்க. கிபி 325 நடந்த நைசியா சபை, கிபி 351 நடந்த கான்ஸ்டான்டினோப்பிள் சபை, இதெல்லாம் ரொம்ப முக்கியமானவை. நூத்துக்கணக்கான புத்தகங்கள்ல எது சரி எது தப்புன்னு முடிவு பண்றது எவ்வளவு பெரிய வேலை. அவங்க என்ன அடிப்படையில இதை செஞ்சாங்க? ஏதாவது விதிகள் வச்சிருந்தாங்களா? ஆமா, ரொம்ப கடுமையான விதிகள் இருந்துச்சு. ஒரு புத்தகம் அதிகாரப்பூர்வமா ஏற்கப்படணும்னா அது இயேசுவோட சீடரால எழுதப்பட்டிருக்கணும், அல்லது அவரை நேர்ல பார்த்த ஒருத்தரால முதல் நூற்றாண்டுக்குள்ளேயே எழுதப்பட்டிருக்கணும். இது முதல் விதி. சரி. ரெண்டாவதா, அதுல இருக்கிற கருத்துக்கள் ஏற்கனவே ஏற்றப்பட்ட மத்த பைபிள் புத்தகங்களோட ஒத்துப்போகணும். இந்த விதிகளை பூர்த்தி செய்யாத நிறைய புத்தகங்களை அவங்க நிராகரிச்சிட்டாங்க. சரி, இது ஆரம்ப காலகட்டம். ஆனா நம்ம இன்னைக்கு பரவலா பயன்படுத்துற கிங் ஜேம்ஸ் பைபிள் ரொம்ப காலம் கழிச்சுதானே வந்தது. அது எப்படி இந்த செயல்முறையை மாத்துச்சு? ஆமா, 1600களில் இங்கிலாந்துல பல விதமான பைபிள் மொழிபெயர்ப்புகள் புழக்கத்துல இருந்துச்சு. இது மன்னர் முதலாம் ஜேம்ஸ்க்கு ஒரு பெரிய அரசியல் சிக்கலா தெரிஞ்சுது. ஒவ்வொரு பிரிவும் தங்களுக்கு ஏத்த மாதிரி ஒரு மொழிபெயர்ப்பு வச்சிருந்தது. இது மக்கள்கிட்ட மத வேறுபாடுகளை தூண்டி குழப்பத்தை உருவாக்குறதா அவர் நினைச்சார். அப்போ இது ஒரு ஆன்மீக தேவை மட்டுமல்ல, ஒரு அரசியல் தேவையும் கூட. தன்னோட அதிகாரத்தை நிலைநிறுத்த ஒரு பொதுவான புத்தகம் தேவைப்பட்டிருக்கு. நிச்சயமா. அதனால ஒரு நிலையான அதிகாரப்பூர்வமான பதிப்பு உருவாக்கணும்னு முடிவு செஞ்சார். இந்த பெரிய வேலைக்காக மன்னர் ஜேம்ஸ் 47 நிபுணர்களை நியமிச்சாரு. 47 பேரா? ஒரு புத்தகத்தை மொழிபெயர்க்கவா? ஆமா, இது சாதாரண மொழிபெயர்ப்பு இல்ல. அவங்க 7 வருஷம் உழைச்சாங்க. எந்த தனிப்பட்ட கருத்தும் சார்பும் மொழிபெயர்ப்புல வந்துடக்கூடாதுன்னு அவங்கள தனித்தனி குழுக்களா பிரிச்சு வேலை செய்ய வச்சாங்க. ஆனா ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, என்ன? எல்லா குழுக்களும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி மொழிபெயர்ப்பை கொண்டு வந்தாங்க. இத அவங்க கடவுளோட வழிகாட்டுதலா பார்த்தாங்க. அப்படி 1611 வெளியான கிங் ஜேம்ஸ் பதிப்பு அப்போதான் வளர்ந்து வந்த அச்சிடும் தொழில்நுட்பத்தோட உதவியோட உலகம் முழுவதும் பரவலா பயன்படுத்தப்பட்டுச்சு. இந்த தொகுப்பு மற்றும் திருத்தங்களோட போதுதான் சில புத்தகங்கள் அதிகாரப்பூர்வமான தொகுப்பிலிருந்து நீக்கப்பட்டது. ஓகே, இப்போ எனக்கு ஒரு தெளிவு கிடைக்குது. அப்போ நம்மளோட முக்கிய கேள்விக்கு வரலாம். இவ்ளோ வரலாற்று பின்னணி, மரபணு சான்றுகளோட சாத்தியக்கூறுகள் எல்லாம் இருந்தும் எத்தியோப்பிய பைபிள் ஏன் இந்த தரப்படுத்தப்பட்ட தொகுப்புல சேர்க்கப்படல? ஏன் அது ஒதுக்கப்பட்டது? இதுக்கு ஒண்ணில்ல, பல காரணங்கள் இருக்கு. ஒவ்வொன்னா பார்க்கலாம். முதல் மற்றும் முக்கியமான காரணம், எத்தியோப்பிய பைபிள்ல சூடபிகிராஃபான்னு சொல்லப்படுற புத்தகங்கள் இருந்ததுதான். சூடபிகிராஃபா? அது என்ன? கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்களேன். சூடபிகிராஃபானா தவறான நபரோட பேர்ல எழுதப்பட்ட படைப்புகள். உதாரணத்துக்கு ஈனோக் புத்தகம், ஜூபிலேஸ் மாதிரியான புத்தகங்கள். இதெல்லாம் படிக்க ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். ஆனா இத உண்மையிலே யார் எழுதுனாங்கன்னு யாருக்கும் தெரியாது. அந்த காலத்துல ஒரு படைப்புக்கு அதிக நம்பகத்தன்மையை கொடுக்க அத மோசே மாதிரியான ஒரு பிரபலமான நபரோட பேர்ல வெளியிடுறது ஒரு வழக்கமா இருந்துச்சு. அப்போ யார் எழுதுனாங்கன்னு தெரியாததுதான் பிரச்சனையா? இது எப்படி ஒரு புத்தகத்தையே தகுதி நீக்கம் செய்யும்? நிச்சயமா. இப்படி யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு யாராவது கோபி பிரையண்ட் ஒரு நல்ல கூடைப்பந்து வீரரே இல்லைன்னு ஒரு புத்தகம் எழுதுனா நம்ம சிரிப்போம். ஏன்னா நமக்கு உண்மை தெரியும். ஆமா. ஆனா ஒரு 500 வருஷம் கழிச்சு நம்ம வரலாறு தெரியாத ஒருத்தர் அதை படிச்சா நம்ப வாய்ப்பு இருக்கு இல்லையா? அந்த மாதிரி ஒரு தப்பான கருத்து எதிர்காலத்துல பரவிடக்கூடாதுன்னு தான் ஆரம்பகால திருச்சபை தலைவர்கள் ரொம்ப கண்டிப்பா இருந்து இந்த மாதிரி புத்தகங்களை அதிகாரப்பூர்வ தொகுப்புலேருந்து நீக்கிட்டாங்க. இது ஒரு நியாயமான காரணமா தெரியுது. சரி, அடுத்த காரணம் என்ன? ரெண்டாவது காரணம், எத்தியோப்பிய பைபிளுக்குள்ளே இருந்த ஒரு குழப்பம். அதுல 2 வெவ்வேறு பதிப்புகள் இருந்துச்சு. ஓ. ஒன்னு 81 புத்தகங்கள் கொண்ட விரிவான பதிப்பு. இதுதான் நாம இன்னைக்கு பேசுற பிரபலமான பதிப்பு. இன்னொன்னு 20ஆம் நூற்றாண்டுல பேரரசர் ஹைலி செலாசி உருவாக்கின 72 புத்தகங்கள் கொண்ட குறுகிய பதிப்பு. ஒரே நிமிஷம், அவங்க நாட்டுக்குள்ளேயே 2 அதிகாரப்பூர்வ பதிப்புகள் இருந்ததா? அதுவே பெரிய குழப்பமாச்சே. ஆமா, இந்த உள்முரண்பாடு வெளியாட்கள் பார்வையில அதோட நம்பகத்தன்மையை குறைச்சது. உங்களுக்கே எது அதிகாரப்பூர்வமானதுன்னு தெரியாதப்போ நாங்க எப்படி இதை ஏத்துக்கிறதுங்கிற மாதிரி ஒரு கேள்வி இயல்பாவே எழும். சரி, மூணாவது காரணம் என்ன? மூணாவது, மொழித்தடை. எத்தியோப்பிய பைபிள் கீஸ்ங்கிறது ஒரு பழங்கால மொழியில எழுதப்பட்டிருந்தது. இது ஐரோப்பாவிலேயோ மத்திய தரைக்கடல் பகுதியிலேயோ யாருக்கும் தெரியாத ஒரு மொழி. ஆமா.
லத்தீன் மற்றும் கிரீக்கம் பேசின இறையியலாளர்களுக்கு இது முற்றிலும் அந்நியமா இருந்துச்சு. அதனால அதோட உள்ளடக்கத்தை அவங்களால முழுசா புரிஞ்சுக்கவோ மதிப்பிடவோ முடியல. ஒரு வகையில் அது கண்ணுக்கு தெரியாமலே போயிடுச்சு. அப்போ மொழிபெயர்ப்பு இருந்திருந்தா நிலைமை மாறி இருக்கலாம். ஆனா 4வது காரணம் அரசியல் மற்றும் அதிகாரம் சம்பந்தப்பட்டதுன்னு சொன்னீங்கல்ல, அதுதான் ரொம்ப முக்கியமானதா இருக்கும்னு தோணுது. ஆமா, ஆரம்பகால கிறிஸ்தவ நாட்கள்ல ரோம பேரரசுக்கு ஆன்மீக வளர்ச்சியை விட அரசியல் அதிகாரமும் பேரரசோட ஒற்றுமையும் தான் முக்கியமா இருந்துச்சு. அதனால அவங்க உருவாக்க விரும்பின அதிகாரப்பூர்வ கதைக்கு பொருந்தாத சுருள்கள், புத்தகங்கள் எல்லாமே ஒதுக்கப்பட்டது. சில ஆதாரங்கள் என்ன சொல்லுதுன்னா, அப்போதைய ரோம் பிஷப் பைபிள்ல சேர்க்கப்படாத சுருள்களை எல்லாம் அழிச்சிட சொல்லி பாதிரியார்களுக்கு உத்தரவு போட்டதா சொல்றாங்க. கடவுளே! ஆனா அந்த பாதிரியார்கள் என்ன செஞ்சாங்க? அவங்க புத்திசாலித்தனமா அந்த சுருள்களை அழிக்காம பெரிய மட்பாண்டங்கள்ல வச்சு குகைகள்ல மறைச்சு வச்சதா ஒரு கருத்து இருக்கு. இதுல சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, 1940களில் சாக்கடல் அருகே கண்டுபிடிக்கப்பட்ட அந்த புகழ்பெற்ற சாக்கடல் சுருள்கள் ஒருவேளை இப்படி மறைச்சு வைக்கப்பட்ட புத்தகங்களா இருக்கலாம்னு சில ஆராய்ச்சியாளர்கள் கருதுறாங்க. இது நிரூபிக்கப்படல, ஆனா யோசிச்சு பார்க்கவே ஆச்சரியமா இருக்கு. அப்போ நாம புரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, எத்தியோப்பியா பைபிள் வேணும்னே தடை செய்யப்படல. மாறா ஐரோப்பாவில பைபிள் தரப்படுத்தப்பட்டப்போ இறையியல் காரணங்கள், அதாவது சூடபிகிராஃபா இருந்தது, அவங்களுக்குள்ளே இருந்த முரண்பாடுகள், மொழி தடை, அப்புறம் அரசியல் அதிகார போட்டி மாதிரியான பல காரணங்களால அது அந்த செயல்முறையிலிருந்து இயல்பாவே ஒதுக்கப்பட்டிருக்கு. சரியா சொன்னீங்க. ஒதுக்கப்பட்டது அல்லது புறக்கணிக்கப்பட்டதுங்கிறது தான் சரியான வார்த்தை. ஆனாலும் இத்தனை சோதனைகளையும் தாண்டி இந்த புத்தகம் இன்னைக்கும் டிக்கே இருக்கிறது ஒரு அதிசயம்தான். பல நூற்றாண்டுகளா இஸ்லாமிய மற்றும் இத்தாலிய தாக்குதல்களை சந்திச்சு 1930கள் அது வைக்கப்பட்டிருந்த மடாலயத்தில் ஒரு பெரிய தீ விபத்து ஏற்பட்ட பிறகும் இந்த புத்தகம் பிழைச்சிருக்கு. இதுவே அதோட மர்மத்தையும் முக்கியத்துவத்தையும் இன்னும் அதிகரிக்குது. அப்போ இந்த முழு உரையாடலில் இருந்தும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பெரிய பாடம் என்ன? நாம கத்துக்க வேண்டிய மிக முக்கியமான பாடம் இதுதான். பைபிளுங்கிறது ஒரே புத்தகம் கிடையாது. அது பல நூற்றாண்டுகளா பல ஆசிரியர்களால் எழுதப்பட்ட நூல்களோட ஒரு பெரிய நூலகம். வெவ்வேறு காலகட்டங்கள்ல வெவ்வேறு சமூகங்கள் தங்களோட நம்பிக்கைகளுக்கும் தேவைகளுக்கும் ஏத்த மாதிரி வெவ்வேறு நூல்களை தேர்ந்தெடுத்து தங்களோட புனித நூல்களோட தொகுப்பை உருவாக்கியிருக்காங்க. சரி, எத்தியோப்பியா பைபிள் அந்த மாபெரும் நூலகத்தோட ரொம்ப பழமையான ஒரு மாற்று பதிப்பை பார்க்கறதுக்கான ஒரு அரிய ஜன்னல் மாதிரி. அது நாம பொதுவா படிக்கிற பைபிள்ல இருந்து வேறுபட்டிருந்தாலும் கிறிஸ்தவ நம்பிக்கையோட ஒரு வளமான மற்றும் பழமையான கிளையோட சான்றா நிக்குது.